ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி லாஸ்ட் டேட்டு சொல்லியிருந்தேன். 30ஓட லாஸ்ட் டேட்டுன்ட்டு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு காலையிலேயே செக்கப் கிளம்ப போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து என் பாப்பா அம்மாருக்கு 2 பேருக்குமே லீவு. அதனால் நானும் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. வர்ற வழியில் அவங்களையுமே பிக்கப் பண்ணிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. வந்தோடனே டாக்டர் பார்த்தோன்னே அவங்க இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் போல் வந்து அட்மிஷன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 7 மணி போல். நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு எடுக்க வேண்டிய பொருள்லாம் மறந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சாயங்காலம் போல் தான் கிளம்பியிருந்தோம். ஒரு 6:30 போல் வீட்டிலேருந்தே கிளம்பியாச்சு. பாப்பா அம்மாருமே காலையிலேயே வீட்டுக்கே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கே எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. எங்கள் மாமா வரல. நானும் எங்கள் ஹஸ்பண்டு, என் மகன், என் பாப்பா 2 பேர் எல்லாருமே கிளம்பியாச்சு. போயிட்டு இருக்கிற வழியில் அதுக்கப்புறம் ஷாப்பிங் வேறு போயிட்டு போகணுன்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கான திங்ஸ் தான். முக்கியமாக தம்பிக்கு பேம்பஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதையுமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. மாமாட்டையும் அத்தையும் சிவ வாங்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி பிறக்கிறது தான். நெக்ஸ்ட்டு தான் வந்து ட்விஸ்ட்டாக இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு எனக்கே ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்குது. பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு. நெக்ஸ்ட்டாக வந்து என்ன பேபி பிறந்திருக்குன்னு தான் அப்டேட் கொடுப்பேன். பேபி எப்போ பிறக்கும்னா இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கோம். வந்து சாப்பிட்டு அட்மிட் ஆகியாச்சு. நாளைக்கு மதியம் 1 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பேபின்னு தெரியும். என்ன பேபினாலும் பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக பிறக்கட்டும்னு வேண்டிக்கோங்க எல்லாருமே. எனக்காண்டி நானும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி ஏதாவது தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோவில் ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன். வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன். டாட்டா பாய் பாய், போயிட்டு வரேன்.